காயத்ரி மகாமந்திர ஜப சங்கல்பம். இது வந்து பொதுவாக அப்படி கேட்டால் நான் இந்த 2-3 வருஷமாக வந்து ஆவணியாவட்டம் ஒரு 6 பார்ட்டு வீடியோ தான் எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். அப்போ எல்லாருமே சொன்னால் காயத்ரி மகாமந்திர ஜப சங்கல்பமும் எங்களுக்கு அதில் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தா. அதனால் இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த காயத்ரி மகாமந்திர ஜப சங்கல்பத்தை நம்ம தொடங்க போகிறது. முதல்ல ஆச்சமணியம் பண்ணிக்கிறது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கையை தொடச்சிக்கிறது. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. இந்த ஆவணியாவட்டத்துக்கு 2 பவித்திரம் கொடுத்துருப்பா. இந்த ஆவணியாவட்டத்தில் ஒரு பவித்திரம் முதல் நாளைக்கு ஆவணியாவட்டத்தன்னைக்கு அந்த பவித்திரம் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் அழித்து போட்டிருப்பேன். 2வது பவித்திரம் காயத்ரி மகாமந்திர ஜப சங்கல்பத்துக்காக கொடுத்துருப்பா. அந்த பவித்திரத்தை வந்து ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கிறது. அதில் இன்னும் 4 தர்பைகள் கொடுத்துருப்பா. அதில் 2 தர்பையை வந்து காலுக்கடியில் போட்டுக்கிறது. கையை தொடச்சிக்கிறது. அபபுபஸ்பிருஷ்யா 2 தர்பையை வந்து கையில் மடக்கி வச்சுக்கிறது. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் பூஹ், 2 விரல் கட்ட விரல். ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்ஸு வரோம். இப்படி காதில் கை வச்சுக்கிறது. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேலே அப்படி வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்போத்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सखाब्दे अस्मिन् वर्तमाने व्यापहारिके प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे अद्य प्रथमायां शुभतिथौ वासरः भौमवासर युक्तायां शतभिषक नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां प्रथमायां शुभतिथौ अतिकण्ड नामयोग बालव करण संयुक्तायां एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां प्रथमायां शुभतिथौ मिथ्यादीत प्रायश्चित्तार्थं दोषवत् अपदनीय प्रायश्चित्तार्थं संवत्सर प्रायश्चित्तार्थंच अष्टोत्तर. அதாவது 1008 பண்ணுறவ அஷ்டோத்தர சஹசிர சங்கியாக்கன்னு பண்ணணும். அஷ்டோத்தர சஹசிர சங்கியாக 108 பண்ணுறவ அது ஆக்சுவலி 1008 தான் பண்ணணும். சாஸ்திரம் பண்ண முடியாதவா, டைம் இல்லாதவா அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 108ஆவது நமக்கு பண்ணணும். அஷ்டோத்தர சத சங்கியாக காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. இந்த எக்ஸ்ட்ரா தர்ப கையில் வச்சுருப்பேன். அதை உங்களோட லெஃப்ட் சைடு இந்த பக்கம் போட்டுடுறது. கையை ஜலத்தினால் தொடச்சிக்கிறது. அதே மாதிரி இந்த பிரணவஸ்ய ரிஷிபிரம்மா சொல்லி பிரணவஸ்ய ரிஷிபிரம்மா சொல்லிடுறேன். அது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பிரணவஸ்ய ரிஷிபிரம்மா தேவி காயத்ரி சந்தः பரமாத்மா தேவதா பூராதி சப்த வியாகிருதீனாம் அத்ரிபிருகு உத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கீரச ऋषयः गायत्री उष्णिके अनुष्ठुप बृहति
பங்கி திருஷ்டுப் ஜகத்யஹ சந்தாகும்சி அக்னிவாயு அர்க்கவாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவா தேவதாக 10 டைம்ஸ் ஓம்பூஹு ஜபம் பண்ணுறது. ஓம்பூஹு பூர்பவஸ்வரோம் சொல்லி 10 டைம்ஸ் ஓம்பூஹு பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆயாத்விதி அனுவாகஸ்ய வாமதேவ ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ காயத்ரி தேவதா ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரி சந்தசாம் மாதா இதம் பிரம்ம துஷஸ்வனஹ ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயுஹு சர்வமசி சர்வாயுஹு அபிபூரோம் காயத்ரீம் ஆவாஹயாமி சாவித்ரீம் ஆவாஹயாமி சரஸ்வதீம் ஆவாஹயாமி சாவித்ரியா ரிஷிஹி விஸ்வாமித்ரஹ நிச்சர்காயத்ரி சந்தஹ சவிதா தேவதா. இது அதுக்கப்புறம் 1008 காயத்ரி மகாமந்திர ஜபம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 108 தடவையாவது அட்லீஸ்ட் 108ஆவது பண்ணணும். பொதுவாக அப்படி கேட்டால் தலா அவனியாவட்டுக்கார காயத்ரி ஹோமம் பண்ணணும். பாக்கி உள்ளவா காயத்ரி ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓம்பூஹு ஜபம் பண்ணி சந்தியாவந்தனத்தில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஓம்பூஹு ஜபம் കഴിഞ്ഞப்புறம் உத்தமே சிகரே தேவி சொல்லி அந்த மித்ரசரிஷனி இதெல்லாம் சொல்லி கடைசியில் காயேன வாச்சா வரைக்கும் பண்ணிவிட்டு கையில் உள்ள பவித்திரத்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஆச்சமணியம் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் ஓம் தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து சொல்லி கையில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு இது எல்லாத்தையும் விட்டுறது. ஓம் தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து அப்படி சொல்லி விட்டுறது. இது காயத்ரி ஜபம். பிரத்யேகமாக நம்ம காயத்ரி ஜபம் பண்ணணும். அதை விடாமல் அதை பண்ணணும். அதுக்காக இந்த சங்கல்பங்கள்லாம் இது கூட சேர்த்து வச்சுருக்கேன். அந்த சங்கல்பத்தையும் சொல்லி காயத்ரி மந்திர ஜபம் பண்ணுங்க. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. அதாவது இங்கே பாம்பேயில் முக்கியமாக இந்த வசை, அதாவது பால்கர் டிஸ்ட்ரிக்கு, மகாராஷ்டிராவில் பால்கர் டிஸ்ட்ரிக்டில் வசை ரோடில் இங்கே நம்ம சன் சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது வசை வெஸ்ட்டில். இங்கே நாங்கள் முருகன் கோவில் கட்டியிருக்கோம். இங்கே எப்படி கேட்டால் முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது நாங்கள் இங்கே பால கணபதி அப்படின்னு சொல்லி சின்னதாக கீழே ஒரு கோவில் முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கணபதி தான், அவருடைய அனுகிரகத்தில் தான் இந்த கோவில் நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அவருடைய அனுகிரகத்தில், பால கணபதியோட அனுகிரகத்தில் முதல்ல அவருக்கு நாங்கள் கோவில் கட்டினோம். அதுக்கப்புறம் எவ்வளோ, அதாவது ரொம்ப வருஷமாக நாங்கள் கோவில் கட்டணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தோம். எங்களுக்கு எந்த காரியமும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. அப்புறம் அந்த கணபதி வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு, பால கணபதி வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒவ்வொரு காரியமும், அதாவது கோவில் எவ்வளோ வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக எங்களுக்கு எல்லாமே ரொம்ப அமைஞ்சது. அதே மாதிரி கணபதியோட அனுகிரகத்தில் முதல்ல நாங்கள் இங்கே வெறும் இடமா தான், வெறும் சாதாரணமாக இடமா இருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் நாங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணி நிறைய பேர் இந்த கோவிலுக்காக நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்கா, நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே முடியாது, நிறைய பண்ணியிருக்கா எல்லாருமே. அப்படி அந்த இங்கே நாங்கள் போன ஏப்ரல் மாதம் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணினோம். இங்கே ஊர்லேருந்து தூத்துக்குடியிலேருந்து நிறைய வேத வாத்தியாரெலாம், நிறைய படித்தவாரெலாம் எல்லாரும் நிறைய பேர் வந்திருந்தா. வேதங்கள் முழங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு இங்கே ஜேன்னு இருந்தது. அப்படி நாங்கள் ரொம்ப விசேஷமாக இங்கே கணபதி, முருகன், பாலாஜி இந்த 3 தெய்வங்களை நாங்கள் மேலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் கோவிலை பெருசாக ஆக்கிறதுக்கு எல்லோருடைய நிறைய ஹெல்ப்பும் எங்களுக்கு தேவைப்படுறது. இந்த கோவில் மூலமாக நிறைய பேருக்கு இப்போ இங்கே கோவிலில் 60வது கல்யாணம், ஆயுஷோமம், அந்த என்கேஜ்மெண்ட், அப்படி நிறைய ப்ரோக்ராம்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. 60வது கல்யாணம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக அந்த கோவிலில் நடந்துட்டுருக்கு. முருகனோட அனுகிரகத்தில் இங்கே நிறைய பேர் கல்யாணம், அதாவது கல்யாணங்கள்லாம் சின்ன சின்ன கல்யாணங்கள்லாம் நாங்கள் முருகனோட சன்னதியிலே நாங்கள் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கல்யாணங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கை என்ன கேட்டால், முருகனோட சன்னதியில் பண்ணினா எங்களுக்கு நிறைய அனுகிரகங்கள் கிடைக்கிறது, நாங்கள் நன்னா இருக்கும். 60வது கல்யாணம் பண்ணவா ரொம்ப நன்னா இருக்கா. அதாவது அவளே சொல்கிறா எங்களுக்கு இது மாதிரி நிறைய பூஜைகள், நிறைய டெய்லி, அதாவது ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பூஜைகள், அபிஷேகங்கள் டெய்லி மாதம் என்னென்ன அபிஷேகங்களோ பூஜைகளோ எல்லாமே நடக்கிறது முருகனுக்கு. எல்லா விதமான முருகனுக்கும் சரி, பாலாஜிக்கும். அதை சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் கணபதி ஹோமம் பண்ணுவோம். அப்புறம் சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு விசேஷமாக அபிஷேகம் பூஜைகள்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏகாதசிக்கு, மாதம் 2 ஏகாதசிக்கு நிறைய அபிஷேகங்கள். இதே மாதிரி அபிஷேகம் பூஜைகள் புனஸ்காரங்கள் டெய்லி நடந்துகிட்டே இருக்குங்க.
ரொம்ப விசேஷமாக இந்த இடத்துல வந்து முருகன் வந்து எங்கள் சன் சிட்டியில், நம்ம சன் சிட்டியில் வசையில் வந்து ஒரு பெரிய, அதாவது இப்போ ஒரு முருகன் கோவிலுக்கு நமக்கு போகணுன்னா பாம்பே சைடு தான் நமக்கு போக வேண்டியிருக்கு, இல்லை டோம்பிவிலி போகணும். ஒரு பாலாஜி பார்க்கணுன்னா இப்போ நிறைய பேர் இங்கே குஜராத்தி, கேரளா, மார்வாடி இருக்கா, நிறைய பேர் கோவிலுக்கு வர, பஜனைகள் பண்ணுறா. இப்போ நிறைய ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. உங்களுக்கும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் எல்லாருமே பாம்பே சைடில் உள்ளவா எங்கே இருக்கீங்களோ, இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவெல்லாம் உங்களுக்கெல்லாம் எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் கோவிலுக்கு வாங்கோ, சுவாமியை தரிசனம் பண்ணுங்கோ. அவருடைய அனுகிரகத்தில் எல்லோரும் ரொம்ப க்ஷேமமாக இருக்கா. அவருக்கு நம்ம மனசில் என்ன பிரார்த்தனைகளோ அதை நம்ம வேண்டாமலே அவர் வந்து அனுகிரகம் பண்ணுறார். இப்போ நமக்கு என்ன இதுதான் வேணும்னு கிடையாது, அவர் அந்த மாதிரி ஒரு முருகனோட பிளெஸ்ஸிங்ஸில் இங்கே வந்திருக்கிறவா நிறைய பேர் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கா. நாங்கள் நினைக்காததை விட நிறைய வந்து எங்களுக்கு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் இது. எல்லோரும் வாங்கோ, முருகனை தரிசனம் பண்ணுங்கோ, பாலாஜியை தரிசனம் பண்ணுங்கோ. அவருடைய அனுகிரகங்கள் உங்கள் எல்லாருக்கும், உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே, உங்களுடைய எல்லா பந்துக்கள் எல்லாருக்கும் அந்த அனுகிரகங்கள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலுக்கு எல்லோரும் வந்து நிறைய அபிஷேகங்கள், பூஜைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நிறைய பெரிய பெரிய விசேஷங்கள்லாம் நடக்கிறது. அதோட இது எங்களுக்கு வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். முருகனோட எங்கள் திருமுருகன் சமாஜம் ட்ரஸ்ட்டு சொல்லி நாங்கள் வெப்சைட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாங்கோ, எல்லோரும் வாங்கோ. அனுகிரகம் கண்டிப்பாக முருகனோட அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.